நம்ம அடுத்தது இம்பார்ட்டண்ட் ஐடியா ஆஃப் டயோட புரிஞ்சுட்டாமா இல்லையான்னு பார்க்கணும். அப்ளிகேஷன் ஆஃப் த டயோட். டயோடுக்கு 2-3 அப்ளிகேஷன் இருக்குது. முக்கியமானது வந்து நம்ம இந்த வாட் யூ கால் ரெக்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். எலக்ட்ரானிக்ஸில் எலக்ட்ரிக்கல் ஐடியாவில் ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வோல்டேஜ் இன்டு டைரக்ட் கரண்ட் வோல்டேஜ். இதுக்கு பேர் தான் ரெக்டிஃபிகேஷன் பேர். கன்வர்ஷன் ஆஃப் ஏசி இன்டு டிசி. இதனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் இருக்கு, கன்வர்ஷன் ஆஃப் டிசி இன்டு ஏசி. அது வந்து என்ன சொல்லுவோம், இன்வெர்ஸ் ப்ராசஸ். இதோடைய இன்வெர்ஸ் ரெக்டிஃபிகேஷனுடைய இன்வெர்ஸ் ப்ராசஸ். அதை இன்வெர்ஷன் சொல்றது தான் என்னது, இன்வெர்டர். நம்ம வீட்டில எல்லாம் கூட இப்போ நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. யூபிஎஸ் சொல்றோமே, அன்இன்டரப்டிபிள் பவர் சப்ளை. அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் கால்ட் இன்வெர்டர். அதாவது பேட்டரி டிசிலேருந்து அது ஏசியை ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம இங்கே படிக்க போகிறது என்ன, ஏசிலேருந்து டிசியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அங்கே டிசியை ஏசியை கன்வெர்ட் பண்ணால் அது பேர் இன்வெர்ஷன் ப்ராசஸ் ஆஃப் ரெக்டிஃபிகேஷன். இட் இஸ் கால்டு இன்வெர்டர்னு சொல்லுவோம். இங்கே ரெக்டிஃபையர். அப்போ the circuit is called rectifier, therefore it is called diode rectifier. Diode is doing the job, அதனால it is called diode rectifier. So that is the first important application of diode. Diode can be used for in digital electronics as a switch மாதிரியும் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து டிரான்சிஸ்டரும் அதே போல் அப்புறம் படிக்கும்போது சுவிட்ச் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். பட் மெயினாக இந்த இடத்துல ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ். ரெக்டிஃபிகேஷன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஏசி இன்டு டிசின்னு புரிஞ்சுது இல்லையா. இப்போ இது எப்படி அப்ளை பண்ண போகிறோம், எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். டயோட் கண்டக்ட்ஸ் கரண்ட் இன் தி ஃபார்வர்ட் biasing condition. Conducts current in the forward biasing condition. And அப்புறம் இது என்ன சொல்கிறோம், does not conduct in reverse condition, reverse bias இல்லையா. இதுதானே நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸில் புரிஞ்சுட்டோம். இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதை இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டயோடு தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஏசி அப்படின்னு சொல்லும் பொழுதே யூ வில் நோ த ஏசி சிக்னல் நம்ம படித்து முடித்தோம் இல்லையா, ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும். ஸோ ஏசி சிக்னல் இஸ் எ சைனிசாய்டல் சிக்னல். சைனிசாய்டல் அப்படின்னா சைன் ஆர் கொசைன் sinusoidal signal. Let us assume it is the got a V naught, maximum peak value is V naught. அதே போல் மைனஸ்லையும் அது என்ன பண்ணும், V நாட்டுக்கு போகும், மைனஸ் V நாட். ஸோ the signal is generally written as, taken as Vs ன்னு எடுத்துக்கலாம், versus this omega t. So Vs is V naught sin omega t is the signal AC, alternating current signal. இந்த இடம் ஃபேஸ் ஒமேகா டி 0, இது வந்து பை இந்த இடம். ஸோ பை பை 2 மேக்ஸிமம் போகும் இல்லையா சைனு. தென் 3π/2 இது, 2π இது. ஸோ இந்த இடம் π/2 மேக்ஸிமம் பீக் ப்ளஸ்ஸு. மேக்ஸிமம் நெகட்டிவ் போடணும்னா இது 3π/2. ஸோ பைலையும் 2πலையும் 0 இருக்கும். திஸ் இஸ் தி சைனசாய்டல் alternating current voltage going to be applied to a circuit containing the diode, and the circuit converts this AC into a DC. What do you mean by DC? DC அப்படினாலே டைரக்ட் கரண்ட்னா என்ன அர்த்தம்னா, நான் சொல்லி கொடுத்துருக்கோம், படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா, யூனி டைரக்ஷனல். டிசி சர்க்கியூட் ஏசி சர்க்கியூட் எலக்ட்ரிசிட்டியில் படிக்கும்பொழுது யூனி டைரக்ஷனல் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல 0 to π omega t வரைக்கும் it flows in the positive direction, increasing decreasing to 0. Then from pi to 2π it increases but in the reverse direction. So current flows in the circuit in forward direction from 0 to π for some time, and the equal amount of time pi to 2π the current flows in the opposite direction. So direction alternate மாறிண்டே இருக்கிறதா இது பேர் alternating current. Direction மாறாம ஒரே directionல இருக்கணும். ஆம்பிளிடியூட் மாறலாம், பட் டைரக்ஷன் மாறக்கூடாது. அது ஞாபகம் வச்சுக்கணும். யூனி டைரக்ஷனல் அப்படின்னா டைரக்ஷன் சேம், யூனினா சிங்கிள், ரைட்? தட் இஸ் கால்டு டைரக்ட் கரண்ட். ஸோ லெட் அஸ் அனலைஸ் திஸ் நவ். த ப்ராப்ளம் இஸ் விஎஸ்ங்கிறது என்னன்னா எவ்வளோ வோல்டேஜ் இருக்கலாம் இந்த டயோடுக்கு அப்ளை பண்ணும்போது. ஃபார்வர்ட் பயஸ் நம்ம பார்த்தோம், ரிவர்ஸ் பயஸ் பார்த்தோம். ரிவர்ஸ் பயஸில் நீ
ஆர்டினரி டயோடு எங்கே போகிறது 80 வோல்ட் வரைக்கும் அது என்ன கண்டக்ட் பண்ணாது. அதுக்காக 80 வரைக்கும் போக வேண்டாம். ஃபார்வர்ட் பயாஸில் 80 போச்சுன்னா என்ன ஆகும், ஃபியூ வோல்ட் 1 or 2 வோல்ட் போகும்போது அது டக்குன்னு ரீஸ் ஆகிடுது கரண்ட். அதனால் அதுக்கு மேலே 10, 15, 20 மில்லி ஆம்பியர்லாம் போனால் டயோடு வந்து அதோட ஹீட்டப் ஆகி அதோடைய ஜங்ஷன் பங்க்சர் ஆகிடும், ஜங்ஷன் பிரேக் ஆகிடும், ஜங்ஷன் ஃபார்ம் பண்ணது போயிடும். அதனால் அதிகமாக கரண்ட் 15-20 ஆம்பியர் வரைக்கும் போகிறதுக்கெல்லாம் நம்ம ஃபார்வேர்ட்லேயும் சரி ரிவர்ஸ்லேயும் நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடாது. அப்போது நம்ம ஒரு ஏசி சிக்னல் சோர்ஸ் நம்ம யூஸ்வலாக லைன் வோல்டேஜாக இருக்கும். லைன் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும், நமக்கு 220 வோல்ட்ஸ் இருக்கும் இல்லையா லைன் வோல்டேஜ். அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம படித்தோமே. ஸோ இது பிரைமரி, இது செகண்டரி. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு வில் ரெடியூஸ் திஸ் விஎஸ் வோல்டேஜ் அக்ராஸ் தி செகண்டரி தான் விஎஸ்ன்னு எழுதியிருக்கோம். செகண்டரி டு சம் ஃபியூ வோல்ட்ஸ், லெட் அஸ் சே சம் 5 வோல்ட்ஸ் ஆர் 6 வோல்ட்ஸ் அப்படின்னு ரெடியூஸ் பண்ணிப்போம். புரியுறதா? இது 220 வோல்ட்லேருந்து 5 to 6 ரெடியூஸ் ஆகிடும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ஷன்னால. ஸோ திஸ் இஸ் அ பிரைமரி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர், செகண்டரி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். நவ் கம்ஸ் சர்க்யூட். ஐ கனெக்ட் தி P to this end, N to the end where some resistor called load resistor னு பேர் இருக்கு. RL load அப்படின்னா இந்த மெஷர் பண்ணுறதுக்கு, வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கரண்ட்டை, இது பாஸ் பண்ணுற கரண்ட்டை ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக அனுப்பிச்சு வோல்டேஜ் இங்கே மெஷர் பண்ணுவோம். திஸ் இஸ் த VDC voltage that I am going to measure, that we are going to measure. So Vs is sinusoidal voltage of some lower voltage. V0ங்கிறது some 4 to 5 or 6 இருக்கும். DCங்கிறது இந்த இடத்துல DCயாக மாறிடுது. அப்புறம் DCனா ஐ மீன் யூனிட் டைரக்ஷனல். Vs is actually still AC. இந்த சர்க்யூட் எப்படி இந்த சைனசாய்டல் வோல்டேஜை DC வோல்டேஜாக மாற்றுறது பார்க்கலாமா? Assume that we are starting switching on this. அப்போ என்ன ஆகுது, Vs will be increasing from 0 to a maximum and then coming down to 0 over a time. Omega t is equal to pi. The time t is equal to pi by omega. This is called first half cycle. This portion is called second half cycle. இப்படி பிடிச்சிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள், இந்த ஃபுல் சைக்கிளில் ஒரு பாதி, அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள்னு பேர், இந்த பாதிக்கு பேர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிளில் விஎஸ்ங்கிறது பாசிட்டிவாக இருக்குது, 0லேருந்து இன்க்ரீஸ் ஆகி திருப்பி 0க்கு வருது. அப்போ இந்த இடம் அஸ்யூம் தட் this is positive in the first half cycle. Naturally this will be negative in the first half cycle. So first half cycle முடிகிற வரைக்கும் இது பாசிட்டிவாக இருக்கும். The voltage is already is going to be 0லேருந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்போ 0லேருந்து இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் பேரியர் 0.3 வரைக்கும், ஜெர்மேனியமாக இருந்தால் 0.7 வரைக்கும், சிலிக்கானாக இருந்தால் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. பட் அது வெரி ஷார்ட் டைமில் அது உடனே அது 0.3 இன்க்ரீஸ் பண்ணிடும். அது 0ல ஸ்டார்ட் பண்ணும், பட் 0.3க்கு உடனே போயிடும். ரைட்? So it will immediately start conducting. The current flows through this RL. For how much time? இது இன்க்ரீஸ் ஆகும்போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், மேக்ஸிமத்தை ரீச் பண்ணும்போது கரண்ட் மேக்ஸிமம் ரீச் ஆகிருக்கும். டிக்ரீஸ் ஆகி 0க்கு வரும்போது திருப்பி கரண்ட் டிக்ரீஸ் ஆகி 0க்கு வரும். அப்போது நம்ம இந்த கரண்ட் த்ரூ RL நம்ம வோல்டேஜ் அது எடுத்துக்க போகிறோம். அப்போது how does the DC வோல்டேஜ் எப்படி பிளாட் பண்ண பார்க்கலாமா? இதிலே பண்ணலாம். ஸோ இது ஏசி வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், அது பீக் ரீச் ஆகும்போது இதுவும் பீக் ரீச் ஆகும். இட் கோஸ் டு 0னா இதுவும் 0 ஆகிடும். ரைட்? ஸோ ஒரு ஹாஃப் சைக்கிள், ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிளில் முடிஞ்சு போயாச்சு. இதோடைய வேல்யூ எவ்வளவுன்னா அது எவ்வளோ, கரண்ட்டு டைம்ஸ் RL தான். VDC இஸ் கரண்ட் டைம்ஸ் RL. ரைட்? அது கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ RL வந்துருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ரைட்? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த VCல இந்த VS உடைய செகண்ட் ஹாஃப் சைக்கிள் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் சைக்கிள் இஸ் திஸ் ஃபெலோ பிகம்ஸ் நெகட்டிவ், திஸ் ஃபெலோ பிகம்ஸ் பாசிட்டிவ் செகண்ட் ஹாஃப் சைக்கிளில். அப்போ வோல்டேஜ் கீப்ஸ் இன்க்ரீசிங் த ரிவர்ஸ் டைரக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், இது மைனஸ் ஆகிடுறது. when minus voltage is, negative voltage is applied to the P end of the junction, it is reverse biased. Minus, then N type material is connected to positive, P type is connected to negative, is reverse biasing. So it stops conducting. ஞாபகம் மைக்ரோ ஆம்பியர்ல தான் வந்துட்டு இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 0 கரண்ட். ஸோ
வாட் எவர் த வேல்யூ ஜீரோலேருந்து இது எவ்வளோ வரைக்கும் மேக்ஸிமம் 6 வரைக்கும் நம்ம போகும். அதுக்குள்ளே பிரேக் எல்லாம் ஆயிருக்காது இல்லையா? அப்போ இட் கீப்ஸ் ஜீரோ கரண்ட் அண்ட் தேர்ஃபோர் திஸ் கரண்ட் பிகம் ஜீரோனா அப்போ வோல்டேஜும் ஜீரோ ஆயிடுறது. ஸோ டில் தி செகண்ட் ஆஃப் சைக்கிள் இஸ் ஓவர் there is no DC available. Now this particular cycle is repeated here. This becomes nothing but the first half cycle. So once again the DC voltage will increase and come to zero. Once again it keeps in the negative half cycle போகும்போது it keeps zero. Then once again it comes to this. So every positive half cycle வரும்பொழுது மட்டுமே என்ன ஆகும், இந்த டயோடு கண்டக்ட் பண்ணும், டிசி வோல்டேஜ் கிடைக்கும். ஏன் அந்த டிசி சொல்கிறோம்? டைரக்ஷன் ஃப்ளோ ஒரே டைரக்ஷனில் இருக்குது. தட் இஸ் இந்த டவுன்வர்ட் டைரக்ஷனில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும், ஜீரோ ஆகிடும். ரிவர்ஸ் பயஸ் வரும்பொழுது கரண்ட்டே ஃப்ளோ ஆகாது. திருப்பி ஃபார்வர்ட் பயஸ் வரும்பொழுது திருப்பி ஸ்டார்ட்ஸ் கண்டக்டிங் இந்த சேம் டைரக்ஷன். ஸோ த கரண்ட் த்ரூ RL flows only in one direction. That is why we call this output voltage VDC, direct current voltage. And you see that every half cycle of positive pulse there is a voltage available across the load resistor nu perudukku. So this is conversion of sinusoidal alternating current voltage into a direct current voltage. This how the diode works as a rectifier. The conversion efficiency nu solluvodhu. Conversion efficiency na efficiency of the diode to convert AC into DC, that is always referred to as power output by power input. Efficiency நாலே எப்பவுமே output by input தான் எழுதுவோம். இங்கே power output divided by power input அப்படின்னு எழுதும் பொழுது that is of the order of approximately 40.6% தான் கன்வர்ஷன். அதாவது இன்புட் பவர்லேருந்து ஒரு நியர்லி 0.4 of the input தான் அவுட்புட்டாக மாறுறது. 0.6 என்னது வேஸ்டேஜில் போய்டுறது. வேஸ்டேஜ்னா கன்வர்ஷனே நடக்கலைன்னு அர்த்தம். ஸோ ஹவு டு இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி? அப்போ ஹவு டு இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி? தட் இஸ் ஈவன் டியூரிங் த நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்லையும் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, கரண்ட் ஃப்ளோ ஆகிற மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா we are doubling the efficiency. 40லேருந்து 80க்கு போயிடும். ஸோ 81 வரைக்கும் வந்துடும். 81%. that is the maximum we can achieve. So how to improve the efficiency? The efficiency can be improved by simple means. We can have another diode connected here. அதுவும் பாசிபிள். பட் அதை விட 2 டயோடை விட 4 டயோடு வச்சு பண்ணும்போது மோர் எஃபிஷியண்டாக இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அந்த சர்க்கியூட்டுக்கு பேர், இது பேர் டயோட் சிம்பிள் ரெக்டிஃபயர். அதுக்கு பேர் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்னு பேர். 4 டயோடு யூஸ் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ 2 டயோட்ஸ் வச்சும் பண்ணுவோம், 2 டயோட்ஸ் வச்சும் பண்ணுவோம். பட் 4 டயோடு வச்சு பண்ணுறதை பற்றி நம்ம சொல்லித்தர போகிறேன். 2 டயோட்ஸ் வேண்டாம். பெட்டர் எஃபிஷியன்சி, நியர்லி டபுள் த எஃபிஷியன்சி எப்போ ரீச் ஆகும்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்னு போகும்பொழுது. பிரிட்ஜ் அப்படிங்கிறது என்ன? 4 டயோடு வச்சு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ 4 டயோடையும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் பாருங்க. 1 2. Okay. Similarly, connect the negative here and positive here. Right. So 4 diode எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம் பார்க்கலாம். ஸோ இந்த டெர்மினல்லேருந்து ஆரம்பிச்சு போகிறேன். இங்கேருந்து இந்த ஃபர்ஸ்ட் டயோடு, இந்த செகண்ட் டயோடு எப்படி போகிறது? ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்க மாதிரி. இங்கேருந்து ஆரம்பிச்சு அதே போல் இது தேர்ட் டயோடு அண்ட் ஃபோர்த் டயோடு, இது ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்க மாதிரி. புரியுறதா? அண்ட் தென் இந்த இடத்துல 2 டயோடு, இந்த 2 டயோடு பாசிட்டிவ் சைடு, இது 2 டயோடு நெகட்டிவ் சைடு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? தி அதர் 2 எண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த எண்டு என்னது? ஒரு டயோடு நெகட்டிவும் ஒரு டயோடு பாசிட்டிவும். அதே போல் இது ஒரு டயோடு நெகட்டிவும் ஒரு டயோடு பாசிட்டிவும். இந்த 2 எண்டு தான் நம்ம என்ன கொண்டு வர போகிறோம்? இந்த செகண்டரியில் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த 2 எண்டை கொண்டு வந்து இந்த செகண்டரியில் கனெக்ட் பண்ண போகிறோம். புரியுறதா? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த டயோடு எப்படி கனெக்ஷன் பண்ணணும்? இந்த இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு டயோடு பாசிட்டிவ் நெகட்டிவ், அனதர் டயோடு பாசிட்டிவ் நெகட்டிவ். முடிஞ்சு போச்சு, இங்கே வந்தாச்சு. அதே எண்ட்லேருந்து ஒரு தேர்ட் டயோடு பாசிட்டிவ் நெகட்டிவ்,
fourth diode positive negative, இந்த ரெண்டு நெகட்டிவ் இங்கே சேர்த்துக்கிறோம். இது எப்படி ரெண்டு பாசிட்டிவ் இது diode சேர்த்த மாதிரி சேர்த்துக்கிறோம். So this end where negative and positive, this end where negative and positive connected, these two ends are connected to the secondary of the transformer. And once again the primary transformer line voltage etc. is given here, right? So instead of connecting one diode we are connecting 4 diodes like this. இப்போ இந்த எண்ட் எடுத்துக்கலாம். இது ஜம்ப் பண்ணி வரைகிறது வழக்கம். புரியுதா? இங்க அதாவது இங்க கான்டாக்ட் கிடையாது, கனெக்ஷன் கிடையாதுன்னு அர்த்தத்தை இந்த மாதிரி வரைவோம். புரிஞ்சுதா? இப்போ கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல டாட் வைக்கிறேன், இந்த இடத்துல டாட் வைக்கிறேன், இங்க டாட் வைக்கிறேன்னா அங்கே கனெக்ஷன் அங்கே இது எடுக்கிறோன்னு அர்த்தம். இது ஜம்ப் பண்ணி போறோம்னா இங்க கனெக்ஷன் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம், ரைட்? இப்போ இந்த எண்டு ரெண்டு நெகட்டிவ் சேர்ந்த எண்டு இருக்கு இல்லையா, அது இந்த எண்டு மாதிரி இந்த நெகட்டிவ்லேருந்து வர எண்டு தெரியறது, இதுலேருந்து ரெண்டு நெகட்டிவ்லேருந்து வர எண்டு வரணும். அது இந்த இடத்துல I connect the load resistance and the other end goes to positive மாதிரி வருது இல்லையா, so they do the positive. So this is the idea where in this case the VDC is measured across once again the RL across this. புரியுறதா? இது this is called bridge rectifier. there is a bridge circuit னு சொல்லுவோம். bits and network bridge எல்லாம் படிச்சிருக்கோம்ல, அது மாதிரி bridge மாதிரி 4 diode இடமோ bridge arrangement பண்ணிருக்கோம். இது the line voltage once again VS இங்க வரும், இந்த இடத்துல வரும் இல்லையா. this VS voltage is of the order of 6 volts நம்ம சொன்னோமே, இதே மாதிரி. இப்போ நம்ம என்ன சொன்னோம், இந்த டயோடு கனெக்ஷன் 4 டயோடு கனெக்ஷன்ல we are able to produce DC during the negative half cycle also. அது எப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் எப்படி கரண்ட் வரப்போகுது, நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்லையும் ஆர்எல் வழியாக கரண்ட் வரப்போகுது. அப்போ தேர்ஃபோர் அண்ட் ஆல்சோ இன்னொன்று ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகணும், அதுவும் பார்த்துக்கணும். ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ தான், யூனிட் டைரக்ஷனாக இருந்தால் தான் அது டிசி. எப்பவும் கரண்ட்டு சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள் இப்படி டவுன்வர்டு ஃப்ளோனா செகண்ட் ஹாஃப் சைக்கிளையும் டவுன்வர்டு ஃப்ளோ இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இது எப்படி வரைஞ்சிக்க முடியும், இது எப்படி வரைஞ்சிக்க முடியும். அப்போ டபுள் தி எஃபிஷியன்சி கிடைக்குதுன்னு சொல்ல போகிறோம். இந்த சர்க்கியூட்டை சரியாக புரிஞ்சுட்டுலாம் சரியாக பார்த்துக்கணும் கரெக்ட் சர்க்கியூட்டை. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், பேர் கொடுத்துக்கலாம். D1 D2 D3 D4ன்னு இந்த டயோட்ஸ்க்கு. இந்த ஜாயின் பண்ண இடத்த A B C Dன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டை த்ரூ RL அது அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த பாயிண்ட்ல தான் இதையும் ஜாயிண்ட் இருக்கு, இதுக்கெல்லாம் பேர் கொடுக்க வேண்டாம். இந்த 4 டயோட ஜாயிண்ட் ABCD கொடுக்கலாம். டயோட்ஸுக்கு D1 D2 D3 D4ன்னு கொடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிளில் எப்படி ஒர்க் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள்னா என்ன, தி VS இன்க்ரீசஸ் அண்ட் தென் டிக்ரீசஸ் டு 0. அப்போ நம்ம அதை அப்படியே அங்கே அசியூம் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிளில் இங்கே பாசிட்டிவ்னு அசியூம் பண்ணிட்டோம் இல்லையா, அதே போல் இப்போ இங்கே பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாசிட்டிவ் இருக்கும்போது இங்கே நெகட்டிவ் இருக்கும்போது எந்த டயோட்ஸ்லாம் ஃபார்வர்ட் பயஸில் இருக்குது பார்க்கலாம், அது மட்டும் தான் கண்டக்ட் பண்ணும். எந்த டயோட்ஸ்லாம் ரிவர்ஸ் பயஸில் இருந்தோ அதெல்லாம் கண்டக்ட் பண்ணாது. பார்க்கலாமா? ஸோ இங்கே பாசிட்டிவ் இருக்குன்னா இங்கே வந்தாச்சு. பாசிட்டிவ் இஸ் கனெக்டட் டு த P மெட்டீரியல் ஆஃப் D1 தெரியுறதா? ஸோ பாசிட்டிவ் டு பாசிட்டிவ்னு என்ன அர்த்தம், ஃபார்வர்ட் பயஸ். திஸ் பாசிட்டிவ் இஸ் கனெக்டட் டு த N மெட்டீரியல் ஆஃப் D4. அப்போ D4 இஸ் ரிவர்ஸ் பயஸ்ட் தெரியுறதா? D1 இஸ் ஃபார்வர்ட் பயஸ்ட். ஸோ D1 இந்த இடத்துல இப்போ ஃபார்வர்ட் பயஸாக இருக்கு, D4 ரிவர்ஸ் பயஸில் இருக்கு. இப்படி வரலாம். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, இங்கே நெகட்டிவ்னு சொன்னோம் இல்லையா, இங்கே நெகட்டிவ் வந்துருக்கு. நெகட்டிவ் வந்த உடனே D2ல பாசிட்டிவ் வந்து P மெட்டீரியல் இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ். அப்போ D2 வந்து ரிவர்ஸ் பயஸ்ட். D3 இஸ் நெகட்டிவ் இஸ் கனெக்டட் டு N மெட்டீரியல். அப்போ D3 இஸ் ஃபார்வர்ட் பயஸ்ட். அப்போ D1ம் D3யும் ஃபார்வர்ட் பயஸ் ஆகும், D4ம் D2ம் ரிவர்ஸ் பயஸ் ஆகும் இருக்குன்னு புரிஞ்சுதா? இங்கே பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக VS இந்த இடத்துல நெகட்டிவாக இருக்கும். இப்போ இங்கே பாசிட்டிவ்னா this A end is positive. A positive na A is connected to D1 உடைய P material, A is also connected to D4 உடைய N material. So positive to N is reverse, positive to P is forward. அப்போ இது forward reverse முடிஞ்சது. இங்கே வரலாம். இது பாசிட்டிவ் இருந்தால் இங்கே நெகட்டிவாக இருக்குன்னு சொன்னோம். இங்கே நெகட்டிவ் இஸ் கனெக்டட் டு C. C is connected to positive of D2. அப்போ நெகட்டிவ் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ் of D2 na reverse. Negative is connected to N material of D3 na forward bias. So D1 and D3 are forward bias during the first half cycle. D2 accordingly D4 are reverse biased. அப்போ current எப்படி flow ஆகும் பார்க்கலாமா?
So the current will start flowing from A through D1 to B. இங்கே போக முடியாது, இது ரிவர்ஸ் பயாஸில் இருக்கு. அப்போ then it will flow downward through RL, come to D. இது ஃபார்வர்ட் பயாஸ் தானே சொன்னோம். through this to C, back. அப்போ இது எழுதிட்டுமா? அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிளில் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது பார்க்கலாமா? ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏ goes through D1 to B, then through RL எங்கே இது எப்படி from top to bottom, come back to D, then to D3 diode to C and back. புரியுறதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் எப்படி போயிருக்குன்னு தெரியுதா? ஸோ அப்படி போகும்போது this is what you obtain in the first half cycle through RL. When the voltage goes to 0, RL உடைய voltage VDC also goes to 0. Now comes the second half cycle. Second half cycle ல நம்ம என்ன பார்த்தோம்? Top end of Vs becomes negative, bottom end becomes positive. Top end becomes negative. அப்போ எதெல்லாம் ரிவர்ஸ் பயாஸ் ஆகுது, எதெல்லாம் ஃபார்வர்ட் பயாஸ் ஆகுது பார்க்கணும். இது நெகட்டிவ் வந்திருக்குன்னா A is negative. So A negative is connected to P material. அப்போ D1 is reverse biased. A is negative connected to N material of D4. அப்போ D4 is forward biased. இங்கே வரலாம் ப்ளஸ் இந்த எண்டு, VS உடைய இந்த எண்டு ப்ளஸ் இஸ் C. C is plus. Plus is connected to P material of D2. அப்போ இது forward biased. Plus is connected to N material of D3. அப்போ இது reverse biased. அப்போ என்ன கண்டுபிடிச்சோமோ, செகண்ட் ஆஃப் சைக்கிள் பொழுது then Vs is top end is minus, bottom end is positive. The diodes D1, D3 become reverse biased. First half cycle ஃபார்வர்டா இருந்தவங்க reverse bias ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள்ல ரிவர்ஸ்ல இருந்தவங்க யாரு? D2, D4 ஃபார்வர்டாவும் மாறுது. இப்போ ஸோ ரோல்ஸ் have been switched. D1, D3 ஃபார்வர்டில் ஃபர்ஸ்ட் சைக்கிள் இருந்து ஆஃப் சைக்கிள் இருந்தா அது ரெண்டும் ரிவர்ஸ் ஆகி D2, D4 ரிவர்ஸாக இருந்தவங்க ஃபார்வர்டுக்கு வராங்க. இப்போ கரண்ட் ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆனாதான் நம்ம யூனிட் டைரக்ஷனில் டிசின்னு சொல்ல முடியும். இப்போ பார்க்கலாமா கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு? செகண்ட் ஆஃப் சைக்கிளில் இங்கே பாசிட்டிவ் இருக்கு இல்லையா? ஸோ இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் சி. ஸோ சிலேருந்து D2 வழியா, இது ஃபார்வர்ட் பயாஸ்ட் இல்லையா அது? அப்போ C D2 போகும். இதுக்குள்ளே போக முடியுமா? இது ரிவர்ஸ் பயாஸில் இருக்கு, இப்படி போக முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன? B போய் பிலேருந்து த்ரூ RL. கவனிச்சியா? த்ரூ RL எப்படி வருது? ப்ரீவியஸ் கேஸில் எப்படி இருந்தது? டவுன்வர்டு இருந்தது. இப்போ RL டவுன்வர்டு வருது. புரியுறதா? அப்போ ஒரே டைரக்ஷனில் தான் செகண்ட் ஆஃப் சைக்கிள்லையும் ஃப்ளோ ஆகுது. த்ரூ RL கம் பேக் டு D. இப்போ இது ரிவர்ஸ் பயஸ்ட், அப்போ இப்படி போகாது. அப்போ என்ன ஆகும்? ஃபார்வர்ட் பயஸ் இந்த பக்கம் இருக்கு. அப்போ D4 ஃபார்வர்ட் பயஸ் டு D4 டு த பாயிண்ட் A. எப்படி வந்தது தெரியுதா? இப்போ பாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள்ல A D1 Bன்னு வந்தது. இப்போ Cல முடிஞ்சது. Cல ஆரம்பிச்சு D1க்கு பதிலாக D2, B த்ரூ RL அதே போல வந்திருக்கு பாருங்க. D வந்திருக்கு. D3க்கு பதிலாக D4 Aல முடியறது. ஸோ Aல ஆரம்பிச்சு Cல ஆரம்பிச்சு Aலையும் மாறி போனா கூட த்ரூ RLன்னு வரும் பொழுது டாப் டு பாட்டம் தான் ட்ரவுன் ஆகுது. அப்போ therefore you achieve the direct current flow through the load resistance during the second half cycle where Vs has changed its polarities. இங்க பிளஸ் இருந்தது மைனஸ் ஆகும், மைனஸ் பிளஸ் ஆயிடுது. ஒன்ஸ் அகைன் அப்போ தேர்ட் வரும்போது வந்துட போகிறது, ஃபோர்த் வரும்போது வந்துட போகிறது. the efficiency will become exactly double. So we were able to achieve the direct current conversion from AC through all through the AC times. Forward time, reverse time, forward time, reverse time. All through the times it is able to produce the direct current unidirectional. அப்படிங்கிறது எப்படி சொன்னோம்? Always pass through RL in only direction and the efficiency is doubled. இது வந்து ஸ்டில் என்ன அர்த்தம்? ஒரே கான்ஸ்டன்டா இல்லைல்ல, ஏறி இறங்குது. இது கான்ஸ்டன்ட் ஆக்கிறதுக்கு இனிமே அடிஷ்னலா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? இந்த டிசிக்கு ஃபில்டர் சர்க்கியூட் அப்படின்னு ஒரு சர்க்கியூட்ஸை நம்ம அங்க கனெக்ட் பண்ணுவோம். ஃபில்டர் சர்க்கியூட்ஸ்ங்கிறத பத்தி நிறைய படிக்கலாம். கெப்பாசிட்டேட்டிவ் ஃபில்டர் சர்க்கியூட், இண்டக்டிவ் ஃபில்டர் சர்க்கியூட்,
அதனால ஃபில்டர்னா என்ன அர்த்தம்னா இந்த வேரியேஷனை அது ரெடியூஸ் பண்ணிக்கும். ரெடியூஸ் பண்ணி என்ன ஆகும், ஆல்மோஸ்ட் என்ன ஆல்மோஸ்ட் இது பாரு ஆல்மோஸ்ட் சின்ன வேரியேஷன் வர மாதிரி கொடுக்கும். If the filter circuit is designed in a very better fashion, then you will have a constant DC voltage available across RL. So assume that there is some filter circuit, capacitive or inductive type of filter circuit, and you are able to get constant DC voltage of some particular value. அது கான்ஸ்டன்டா இருக்குன்னு என்ன அர்த்தம், யூனிடைரக்ஷனல் கான்ஸ்டன்ட். எப்பெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னா இந்த லைன் வோல்டேஜ் நம்ம சொன்னோம் இல்லையா 220 வோல்ட்டுக்கு டிசைன் பண்ணியிருக்கோன்னு, லைன் வோல்டேஜ் 220 இருக்கிற வரைக்கும் இது கான்ஸ்டன்டா ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும், மாறி மாறி இருக்கும்போது. சப்போஸ் லைன் வோல்டேஜ் 220லேருந்து கொஞ்சம் குறைஞ்சதுன்னா விஎஸும் குறைஞ்சிடும். விஎஸ் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது குறைஞ்சதுன்னா இதுவும் குறைஞ்சிடும், இதையும் குறைஞ்சிடும். புரியுதா நான் சொல்றது? ஸோ இது கான்ஸ்டன்ட் நம்ம சொன்னாலும் fluctuation in the input line voltage if available, that will have a fluctuation in the VS voltage, therefore the output DC voltage also will fluctuate. Fluctuate na எப்பெல்லாம் லைன் வோல்டேஜ் குறையும் போதோ குறையும், லைன் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகும். பட் டிசின்னு ஆல்மோஸ்ட் ஸ்டெடியாக இருக்கும், ஆல்மோஸ்ட் ஸ்டெடியாக இருக்கும். பட் இந்த ஃப்ளக்சுவேஷனை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. லைன் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் நம்ம வீட்டுக்கு கொடுக்குற லைனில் ஃப்ளக்சுவேஷன் தான் நம்ம எதாவது பண்ண முடியுமா? முடியாது. இன்னொரு வாட்டியும் வேற விதமாகவும் ஃப்ளக்சுவேட் ஆகும். இந்த லோட் ரெசிஸ்டன்ஸும் கூடவே ஃபில்டர் சர்க்யூட் வருது இல்ல, தட் என்டையர் திங் இஸ் கால்ட் லோடு. அந்த லோடுல ஒருவேளை இட் டிராஸ் மோர் கரண்ட் ஆர் லெஸ் கரண்ட், அது பொறுத்தும் இந்த வோல்டேஜ் என்ன ஆகும், இங்க ஃப்ளக்சுவேட் ஆகாட்டி கூட அங்க ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ இங்க டிசின்னு நம்ம போட்டு ஒரு கோடை போட்டால் ஐடியல், இது கான்ஸ்டன்டா இருக்கணும். பட் லைன் வோல்டேஜோ அல்லது லோடோ மாறும் பொழுது இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகலாம். ஸ்டெடியா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, பட் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகிற ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ரெக்டிஃபிகேஷன்ல என்ன பண்ணியிருக்கோம், ஏசி டு டிசி தான் மாற்றிருக்கோமே தவிர ஓரளவுக்கு ஸ்டெடியை கொண்டு வந்திருக்கோம், ஃபில்டர் சர்க்யூட்லாம் போட்டுமே தவிர இந்த இது காப்பாற்றலை. எதுலேருந்து காப்பாற்றலை? ஃப்ளக்சுவேஷன் லைன் வோல்டேஜிலும் லோடு கரண்ட்லேருந்து வரக்கூடிய ஃப்ளக்சுவேஷனையும் இன்னும் நம்ம காப்பாற்று பண்ணலை. அப்படின்னா அதுக்கு அடிஷ்னலாக ஏதாவது பண்ணணுமா சார்னா எஸ், ஃபில்டர் சர்க்யூட்டுக்கு அப்புறம் ஒரு செட் ஆஃப் சர்க்யூட் ரெடி பண்ணணும். அதுக்கு பேர் ரெகுலேஷன் சர்க்யூட், ரெகுலேட்டட் சர்க்யூட்னு பேர். அதில் முக்கியமானது இன்னொரு டயோடு இன்வால்வ் ஆகுது, ஜீனார் டயோடுன்னு பேர். ஒரு சயின்டிஸ்ட் ஜீனார் அப்படிங்கிறவர் ஒரு டயோடோட ஒரு அரேஞ்ச் பிஎன் ஜங்ஷன் டயோடோட ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை கொஞ்சம் மாற்றினார். தட் ஜீனார் டயோட் இஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் எ ஸ்டெடி வோல்டேஜ் irrespective of the fluctuation in the line as well as in the load current. அந்த filter circuit அடுத்த சர்க்யூட்டா அந்த regulated circuit using Zener diode படிக்கிறது நம்ம பார்க்கலாம். There are varieties of making it regulated, but one particular simple idea of regulation after the filtering is by using Zener diode. Another type of diode, இதெல்லாம் ordinary simple diode, அது Zener diode என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம்னா, அது படிச்சுட்டோம்னா இந்த சர்க்யூட்டை திருப்பி டிரா பண்ணி ஜீனர் டயோடு நம்ம அப்ளை பண்ணும்பொழுது இந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனை இன்புட்லேயும் சரி லோட் கரண்ட்லேயும் சரி இருக்கிற ஃப்ளக்சுவேஷனை ரெடியூஸ் பண்ணிட்டு பர்ஃபெக்ட் ரெகுலேட்டட் பவர் சப்ளையாக மாற்றலாம். அது என்னன்றது ஜீனர் டயோடு படிச்சுட்டு பார்க்கலாம்.